சும்மா தான் நினச்சி பார்க்குறேன். தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும். தகுதியை மீறி இறங்கிட்டோமோ பயம் அப்படிதான் சொல்லணும். தலை அப்படி சாய்ச்சி வச்சேன். கண்ணில் உள்ள தண்ணி வெளில வர வேணான்னு தலையை அப்படி அண்ணாச்சி வச்சேன். கண்ணிலே போயிடும்ல வெளில வராமல். ஒன்றும் அதாவது தைரியமாக பண்ணுங்க. கண்டிப்பாக. சரி, ஓகே. எனக்கு சின்ன வேலை. போயிட்டு வரேன். அண்ணா வாங்க. நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன். பாரதி அண்ணா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க சைனி. அப்படி இல்லைன்னா தான் ஆச்சரியம். ஆமாம், உண்மைதான். பயந்தான் எதுவுமே நம்ம. சரி சரி. தேங்க்யூ. பாரதினா சாப்பிட்டீங்களா நீங்கள்? ஹாப்பி ஹோலியா இன்னைக்கா? ஹோலியா வாங்க. நான் மாதிரியே நான் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்க. எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. நான் நலமா. அண்ணி எப்படி இருக்காங்க? சாப்பிட்டீங்களா? வீட்டில் எல்லோரும் நலமா? மரியண்ணா பாரதிண்ணா இருக்கீங்களா? ஓகே ஓகே அண்ணா. தேங்க்யூ அண்ணா. என்னாச்சு கண்ணு கலங்குது? துரோகிகளை நினச்சி பார்த்தேன் கண்ணு கலங்கு. சைனி தங்கச்சி பாய் சொல்லியிருக்காங்க. கார்த்தியண்ணா ஓகே. கார்த்தியண்ணா சொல்லியிருக்காங்க. சைனி கமெண்டே எனக்கு புரியலை சஃபு. சைனி தங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன். நாளைக்கு தான் சாப்பிடணும் சொல்லி. நாளைக்கு தான் சாப்பிட்ணுமா? மதியம் சாப்பிட்ணும் சொல்றீங்களா பாரதிண்ணா? நாளைக்கு சாப்பிட்ணுமா? நீ எதுக்கு அதெல்லாம் நினச்சி பார்க்குற லூஸு மாதிரி? ஒன்றை விட்டு போனால் அவங்க தான் கஷ்டப்படுறாங்க, நம்ம நல்லா தான் இருப்போம். பாரதி அண்ணா நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன் அண்ணா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க கேட்குறாங்க சைனி. நீ கால் பண்ணும்போது ஒரு முக்கியமாக ஓகே ஓகே அண்ணா, பரவாயில்ல. வீட்டில் அனைவரும் நலமா பாரதினா கேட்குறாங்க சைனிமா. சாப்பிட்டீங்களா மாதிரினா? சுந்தரி சேரி சூப்பர். சுந்தரி சேரியா? நான் நல்லா இருக்கேன் பாப்பா. இனிமேல் தான் சாப்பிட சொல்லித்தாங்கண்ணா. கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தேங்க்யூ.